ஒரு அழகான இரவு நேரத்தில் ராஜு புறா ரொம்ப பயந்துக்கிட்டே பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அதோட காடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இந்த இருட்டு நேரத்தில் எப்படி நம்ம போகிறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப இருட்டு நேரமா ஆகிட்டு. இப்ப நம்ம காட்டுக்கு போனா கண்டிப்பா நம்மள மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ரும். பக்கத்திலேயே ஏதாவது வீடு இருந்தா அந்த வீட்ல தங்கி இருந்துட்டு காலையில நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிடலாம். அப்படின்னு சொல்லி ராஜு புறா ஒரு வீட்டோட கதவை போய் தட்டுனுச்சு. யார் இது இந்த நேரத்துல வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது? அப்படின்னு ரொம்ப கோவத்தோட முத்து மீனா அப்படிங்கிற 2 காகங்கள் வந்து கதவை திறந்துச்சு. யார் நீங்க? இந்த நேரத்துல வந்து எதுக்கு எங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்படின்னு கேட்டுச்சு. உங்களை இந்த நேரத்துக்கு தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பேர் ராஜு. நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன். ஒரு வேலை விஷயமா நான் இந்த ஊருக்கு வந்தேன். இப்ப இருட்டுனதுனால என்னால என் ஊருக்கு போக முடியல. அதனால நான் இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க கூட தங்கிக்கலாமா? யாருன்னு தெரியாத உன்னை நாங்க எப்படி எங்க வீட்டுல தங்க வைக்க முடியும்? நீ எங்களுக்கு தெரியாம நகை பணம் எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க தங்கையெல்லாம் இடம் இல்லை, நீ கிளம்பலாம். ரொம்ப கோவமாக சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தன்னோட வீட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜு புறா வருத்தத்தோட இன்னொரு வீட்டு கதவை போய் தட்டுனுச்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது எல்லாரோடையும் ரொம்ப பாசமாக பழகக்கூடிய நீலக்குருவி. இடத்துல யாரு நம்ம வீட்டு கதவை தட்டுறது? யாரோ உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களோ? போய் பார்க்கலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பேர் ராஜு. நான் இந்த ஊருக்கு ஒரு வேலை காரணமா வந்தேன். ஆனா ரொம்ப இருட்டுனதுனால இப்ப என்னால என்னோட ஊருக்கு போக முடியல. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உங்க கூட தங்கிக்கலாமா? ஓ அப்படியா? கண்டிப்பா நீங்க எங்க வீட்ல தங்கிக்கலாம். வாங்கண்ணா, உள்ள போலாம். எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ரொம்ப நன்றிமா. ஐயோ, நன்றி எல்லாம் எதுக்குண்ணா? நீங்க தூங்குங்க, பரவாயில்ல. ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நீங்க மெத்தையில படுத்து தூங்குங்க. நீலக்குருவி சொன்னதை கேட்டு ராஜு புறாவும் போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பொழுதும் விடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்கண்ணா. நைட்டும் நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. இதை குடிச்சிட்டு கிளம்புங்கண்ணா. ரொம்ப நன்றிம்மா. நீ என்னை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்ட. நான் அதுக்காக உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும். இது ஒரு மந்திர விதை. இதை நீ உன்னோட வீட்டு வாசலில் நட்டு வை. அது கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணும். அப்படின்னு சொல்லிட்டு ராஜு புறா தன்னோட காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. ராஜு அண்ணா கொடுத்த விதையை நம்ம இப்போ விதைச்சிட்டு சாயங்காலம் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நீலக்குருவி தன்னோட விதையை விதைச்சிட்டு அது தனக்கான இரையை தேடி பறந்து போணுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்து அந்த மரம் ஃபுல்லாகவே கொய்யாப்பழம் காய்ச்சி நிரம்பி இருந்துச்சு. நீலக்குருவி வீட்டில் திடீர்னு கொய்யாப்பழம் காய்ச்சிருக்கத முத்துவும் மீனாவும் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. அடியே மீனா, நேத்து வரையும் நீலாக்குருவி வீட்டுல ஒரு மரமுமே இல்ல. இன்னைக்கு எப்படி இவ்ளோ காய்களோட கொய்யா மரம் வந்துச்சு? ஆமாங்க, எனக்கும் அதான் ஒரே யோசனையா இருக்கு. வாங்க போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் என்னன்னு. முத்துவும் மீனாவும் மரத்துக்கிட்ட வந்து மரத்தில் உள்ள பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. என்னடி மீனா, இந்த கொய்யா பழம் இவ்ளோ சுவையா இருக்கு? ஆமாங்க, இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கு. சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போலயே இருக்கு. இந்த மரத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல வச்சுக்கலாங்க. பழம் ரொம்ப சுவையா இருக்கு. ஆமா ஆமாடி மீனா, நானும் அதை தான் நினைச்சேன். நீலக்குருவி வரதுக்குள்ள நம்ம இந்த மரத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சிடலாம். அப்படி சொல்லி முத்துவும் மீனாவும் அந்த மரத்தை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் வச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இரை தேட போன நீலக்குருவி பறந்து அதோட வீட்டுக்கு வந்துச்சு. ஆஹா, என்ன ஒரு அதிசயம்! ராஜு நான் சொன்னது போலவே அது மந்திர விதை தான் போல. அதனால தான் இந்த விதையை விதைச்ச உடனேயே அது பெரிய மரமாயி இவ்வளோ பழங்கள் காய்ச்சிருக்கு. இந்த பழங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நீலக்குருவி அது ஒரு பழத்தை பறித்து சாப்பிட போணுச்சு. அந்த நேரம் பார்த்து அங்கே முத்துவும் மீனாவும் வந்தாங்க. ஏய் நீலக்குருவி, எங்க வீட்டு மரத்து முன்னாடி நீ என்ன பண்ற?
ஐயோ மீனாக்கா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது என்னோட மரம். ராஜு நான் எனக்கு கொடுத்த மந்திர விதையிலேருந்து வளர்ந்த மரம். என்ன நீலு, எங்களோட மரத்துக்கு ஆசைப்பட்டு மந்திர விதை அது இதுன்னு போய் சொல்றியா? இப்படிலாம் இங்க நின்று பேசிட்டு இருக்காது. முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு கிளம்பு, இல்லைன்னா அப்புறம் என்ன செய்வோன்னு தெரியாது. அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் நீலக்குருவியை மிரட்டி அனுப்பிட்டாங்க. இதனால நீலக்குருவி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி என்னோட மரத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறதுனே தெரியலையே. அந்த நேரம் பார்த்து ராஜுபுறா அந்த பக்கமா பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ ராஜுபுறாவுக்கு நீலக்குருவி அழுகுற சவுண்டு கேட்டுச்சு. என்னாச்சு நீலக்குருவி, ஏன் நீ அழுகுற? ராஜு அண்ணா, நீங்க எனக்கு கொடுத்த மந்திர விதையிலேருந்து வளர்ந்த கொய்யா மரத்தை முத்துவும் மீனாவும் என்னை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னை மிரட்டி அனுப்பிட்டாங்க அண்ணா. அவங்க 2 பேரும் மோசமானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ அழாத நீலக்குருவி, உனக்காக நான் மறுபடியும் மந்திர விதைகள் தர்றேன். இப்ப நான் உனக்கு ஒரு மந்திர விதை தர போறதில்ல, 3 மந்திர விதை தர்றேன். இந்த 3 மந்திர விதையும் நீ பத்திரமா வச்சுக்கோ. நாளைக்கு காலையில இந்த 3 மந்திர விதையும் நீ உன் வீட்டு வாசல்ல விதைச்சு வை. இந்த முறை நீ அதை பத்திரமா பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ராஜுபுறா பறந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலேயே நீலக்குருவி அந்த 3 விதைகளையும் எடுத்துட்டு வந்து அது வீட்டு வாசல்ல விதைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த முறை நீலக்குருவி எங்கேயும் போகாம பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே நீலக்குருவிக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த 3 விதைகள்லேருந்தும் மா, பலா, வாழை மரங்கள் எல்லாம் வளர்ந்து காய்களோட இருந்துச்சு. நீலக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் தூரத்திலிருந்து முத்துவும் மீனாவும் பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க இது, அவ வீட்ல இருந்து நம்ம ஒரு மரம் எடுத்துட்டு வந்தோம், இப்போ அவ வீட்ல 3 மரம் வளர்ந்து நிக்குது. ஆமாடி மீனா, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னங்க பண்றது? போன தடவை மாதிரி நம்ம அந்த மரங்களை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சா நீலக்குருவி கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டா. அதனால இன்னைக்கு நைட்டோட நைட்டா நீலக்குருவி வீட்டுல நெருப்பு வச்சு அவளை கொன்னுடலாம். ஆமாங்க, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. இதையே நம்ம இன்னைக்கு நைட்டு செஞ்சிடலாம். அப்படின்னு சொல்லி அந்த பொறாமை பிடிச்ச முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கான இரவு பொழுதும் வந்துச்சு. முத்துவும் மீனாவும் கெட்ட எண்ணத்தோட நீலக்குருவி வீட்டுக்கு கையில் தீப்பந்தத்தோட வந்தாங்க. இவங்களோட கெட்ட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட வந்த 3 மரங்களும் வேகமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. வேகமாக காற்று இருந்ததுனால முத்துவாலையும் மீனாவாலையும் நீலு வீட்டை எதுவுமே செய்ய முடியலை. நேரமாக நேரமாக காற்றோட வேகம் அதிகரித்து முத்து மீனா கையில் இருந்த நெருப்பு அவங்களையே தாக்கிடுச்சு. முத்துவும் மீனாவும் வலி தாங்காமல் அதிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. நீலக்குருவிக்கு கெட்டது பண்ணணும்னு நினச்சி அவங்க 2 பேருக்குமே அது ஆபத்தில் முடிஞ்சிருச்சு.